இந்த அஞ்சலியாலயும், அதே மாதிரி எஸ்எஸ்கேவாலயும் இப்படி கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா, ஏமாந்து போய் நிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்த வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சந்திக்க போறாரு. ஆனா, அது அவருக்கே தெரியாது. அதே மாதிரி நம்ம கௌதமோட கால்ல விழுந்தத அவ்ளோ அவமானமா நெனச்சாங்க. ஆனா, கடைசில கௌதமும், இலக்கியா இவங்க எல்லாருமே தான் கார்த்திக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவையே குடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் கூட பரவால்ல. அதாவது நம்ம கௌதம் பேர்ல இருக்கக்கூடிய சொத்த ஏமாத்தி எழுதி வாங்குனாங்க இல்லையா? இந்த கார்த்திக், அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு. அப்போ நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா, அத ஈஸியா கேஸ் போட்டு எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா தடுத்திருக்கலாம். அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது அந்த ஒரு விஷயத்த கௌதம் செய்யாததற்கான காரணம், நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தம்பி அப்படின்றதுக்காக விட்டு குடுத்தாங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த மாரி ஒரு செஞ்ச ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கார்த்திக் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நின்னுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அஞ்சலியால வந்து பாத்தீங்கன்னா, இனிமே அந்த ப்ராஜெக்ட்ல சைன் வாங்க முடியாது. அதே மாதிரி எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலி கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. "இங்க பாரு அஞ்சலி, நான் சொல்ற மாரி கேட்ட அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா மொத்த சொத்துமே கார்த்திக் பேர்ல இருந்து உன்னோட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வர வச்சுருவேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கடைசியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அ கார்த்திக் இருக்காரு இல்லையா? அவர வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஈஸியா வந்து ஏமாத்துறாங்க. ஏன்னா, அஞ்சலுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அதே மாதிரி கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் மால்வாக் ப்ராஜெக்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு என்ன வழியோ வந்து பாத்தீங்கன்னா அத பாக்குறாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பேருக்கு கார்த்திக்கோட சொத்து எல்லாத்தையுமே மாத்தி வச்சுறாங்க. அப்பதான் உண்மையிலேயே கார்த்திக் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்த வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்ற ஒரு உண்மை வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்படி அஞ்சலி ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எஸ்எஸ்கே தன்னை ஏமாத்துறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உயிருக்கு உயிரா லவ் பண்ண அஞ்சலி அதுவும் நம்பிக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ வந்து வச்சிருந்தாங்க நம்ம கார்த்திக். அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய விஷயத்த செய்யறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது இங்க என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து பாத்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு தான் இத்தன விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து உனக்கு கிடைக்காது கார்த்திக் அப்படின்ற மாரி சொல்றதும், அதே மாரி அஞ்சல் இருந்துட்டு இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு வெளிய தள்ளினது. கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு குடிச்சிட்டு தலையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு கட்டெல்லாம் வந்து கட்டி கடைசியில கௌதம் கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்றாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கால்ல விழுந்தத அவமானமா நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண இந்த எஸ்எஸ்கேவையும் அஞ்சலியும் சும்மா விடக்கூடாது. இந்த மொத்த சொத்தையும் மறுபடியும் உன்னோட பேருக்கு கொண்டு வரதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.